பில் வந்ததுன்னா அதை அப்ரூவ் பண்றதுக்கான காலவரை இல்லாம இருந்தது. எதுனாலன்னு பார்த்தா நீங்க 1950க்கு போகணும். அதாவது 1947ல நம்ம சுதந்திரம் அடைஞ்ச போது ஒரு இந்தியா இல்லை, நம்மகிட்ட 3 இந்தியா இருந்தது. ஸோ வி ஹேட் பிரிட்டிஷ் இந்தியா, வி ஹேட் ட்ரைபல் இந்தியா அண்ட் வி ஹேட் நேட்டிவ் கிங்டம்ஸ் இந்தியா. இந்த 3 இந்தியா இருந்தது. 500க்கு மேல சமஸ்தானங்கள் இருந்தன. நமக்கு 1950 ஜனவரி 26 இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா ஒரு நாடாக ஆனது. அந்நேரம் நமக்கு கோவா வந்து பிரச்சனை இருந்தது, பாண்டிச்சேரி சின்ன சின்ன ஏரியாலாம் பிரச்சனை இருந்தது. அதெல்லாம் நம்ம பேச்சுவார்த்தை மூலமா ஹைதராபாத் கூட தான் இருந்தது பிரச்சனை, எல்லாத்தையும் நம்ம தீர்த்துக்கிட்டோம். இப்போ அந்நியாரம் வந்து பிரிவினை கோர்றதுங்கிறது தப்பு கிடையாது. நம்ம அந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுக்கு வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுலேருந்து பிரிந்து செல்வதற்கான உரிமை இருக்கிறது. த ரைட் டு சீட் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டிலே அப்படித்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பிரிவினை தடை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப பிரிவினை வரைக்கும் போகலான் இருந்த போது அந்நியாரம் இருந்த பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்தியாங்கிற கான்செப்ட் அந்நியாரம் இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மாநிலம், ஜெய்ப்பூர்ல எல்லாம் ஜெய்ப்பூர் மகாராஜாவுக்கு தான் விசுவாசமா இருந்தாங்க. இதுல வந்து மைசூர் மகாராஜாவுக்கு வந்து அந்த இதுல ஊர்வலம் போவாங்களே, பூஜையெல்லாம் முடிஞ்ச 10வது நாள் தசமி அன்னைக்கு மகாராஜா யானை மேல, ஆமா யானை மேல ஊர்வலம் போவாரு. நான் சின்ன பையனா இருந்தபோது எங்க அப்பா மைசூருக்கு என்னை கூட்டு போயிருக்காங்க. அந்த யானை மேல ஊர்வலம் போனதுக்கு அப்புறம் அந்த யானை வழித்தடத்தை எடுத்து கண்ணில் ஒத்திக்குவாங்க மக்கள். அந்த அளவுக்கு தங்களுடைய மகாராஜா மேல, ஏன்னா அவர் வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் வச்சிருந்தாரு, மக்கள் நல்ல பாதுகாத்து வச்சிருந்தாரு. அதனால அவர் மேல மக்களுக்கு ரொம்ப பெரிய அபிமானம் இருந்தது. அவங்களுடைய காயின் ரொம்ப நாளா செல்லுபடியா இருந்தது. இப்படித்தான் இருந்தது. இந்தியாங்கிற கான்செப்ட் வந்து சரியா வந்து வேரூன்றவில்லை அப்படிங்கிற பயம் இருந்ததுனால நம்முடைய கான்ஸ்டியூஷனை வந்து யூனிட்டரி கேரக்டர் தான் அதிகமா வச்சிருந்தாங்க, ஃபெடரல் கேரக்டர் அதிகமா வச்சிருக்கல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ ஒரு தியரட்டிக்கலா நான் சொல்றேன். இதுல வந்து ராஜஸ்தான்ல வந்து கிங்ஸ் இருந்தா, உதய்பூர் இருந்தாரு, ஜெய்ப்பூர் இருந்தாங்க, இவங்கெல்லாம் இருந்தாங்க, ஜோத்பூர், இந்த மாதிரி பெரிய பெரிய கிங்டம் 3 இருந்தாங்க. ராஜஸ்தான் அசம்பிளில வந்து அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க, நாங்க இந்தியாவோட இருக்க மாட்டோம், நாங்க மறுபடியும் எங்களுடைய ஜெய்ப்பூர் ராஜா, உதய்பூர் ராஜா, ஜோத்பூர் ராஜாவோட போறோம் அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது உடனடியாக சட்டம் அவங்க போயிடுவாங்க. அப்போ இதுக்காகத்தான் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்டா கவர்னர் வந்து அதை கொஞ்ச நாளைக்கு பரிசீலிக்கட்டும், அவங்ககிட்ட பேசட்டும். தியரட்டிக்கலா ஒண்ணு சொன்னேன் நான், இது மாதிரி நடக்க முடியும் அந்நியாரம். இன்னைக்கு அது மாதிரி நடக்க முடியாது. பிரிவினை தடை சட்டம் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து இந்தியாங்கிற கான்செப்ட் வந்து ஆழமா வேரூன்றிருச்சு. இப்ப மாநில கட்சிகளா இருக்கிறவங்க சில பேருடைய குடும்பங்கள் வந்து வேறு மாநிலங்கள் வந்து ரொம்ப பெரிய சொத்து வச்சிருக்காங்க. கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, எக்கனாமிக் இன்டகிரேஷன் இதெல்லாம் நடந்துருச்சு. இன்னைக்கு அது தேவையில்லை, ஆனா அன்னைக்கு அது தேவையா இருந்தது.